ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட் ஆகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. அப்படி கிடையாது. நான் சினிமாவை பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவா. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறேன். இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறேன். இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பாக நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிறேன், பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களேன்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளியே போகும்போது ஒரு படம் அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்ன்றவங்கிறது. ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குது.